கொள்ளு சூப்பு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு என்ன ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்னா கொள்ளு. அது வந்து நைட்டே ஊற வச்சுருக்கேன். அதில் தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் சேர்த்து நான் வேக வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி செய்யுதுன்னு நான் காமிக்கிறேன். அதில் தண்ணி இப்படி வடிச்சிட்டு தண்ணி கொதிக்குது, இதை நான் சேர்த்துட்டு காமிக்கிறேன். கொள்ளு சேர்த்துட்டேன். இதுலேயே இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துடணும். சின்ன வெங்காயம் தான் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லது, அதுக்காக நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். தக்காளி இது நல்லா 2-3 விசில் கொள்ளு வேகிற அளவுக்கு சவுண்டு ப்ரெஷர் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி அதை செய்கிறதுன்னு காமிக்கிறேன். நல்லா கொதிக்கிற போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் ஜீரகம், மிளகுத்தூள் வச்சுருக்கேன். அதை நம்ம ஃபினிஷ் ஆகிறப்ப போட்டுக்கலாம். கொதிக்கிற போதும் உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம். உப்பு வெந்தக்கப்புறம் சேர்த்துக்கலாம். கொள்ளு நல்லா வேகணும். வெந்து கிடச்சோன்னே இதில் கல் உப்பு சேர்த்துட்டு இது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடணும். ஆற விட்டு மிக்சியில் நல்லா அரைக்கணும். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இப்படி வெந்துடும் கொள்ளு. உங்களோடது ப்ரெஷர் குக்கராக பேனான்னு தெரியாது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க, விசில் விட்டுக்கோங்க. நான் இப்போ இது சின்ன ப்ரெஷர் பேன், அதனால் 10 விசிலுக்கு மேலே விட்டுருக்கேன். அப்போ தான் நல்லா வெந்து வரும். நீங்கள் அந்த மாதிரி ப்ரெஷரை குக்கரில் வச்சுட்டு வெந்தக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடிக்கணும். இந்த தண்ணியை தனியாக எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அடிக்கணும். ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதில் தான் நம்ம இப்போ அரைச்ச விழுதையும் சேர்த்து சூப் செய்ய போகிறோம். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணி அரைக்கணும். இந்த மாதிரி கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். என்னோடய ஹஸ்பண்ட் இருமறது கேட்குதா, அந்த இருமலுக்காக தான் இந்த கொள்ளு சூப்பே செய்கிறேன். இருமல், சளி எது இருந்தாலும் இந்த மாதிரி கொள்ளு சூப் செஞ்சு குடித்தோம்னா சூப்பராக நல்லாயிருக்கும். உடம்பு சளிவுக்கும் நல்லா கேட்கும். அதே மாதிரி உடம்பு இளைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சூப் செஞ்சு வாரம் 2 முறை குடிக்கலாம். நான் உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன். அரைச்சதை நம்ம வடித்து வச்சு கொள்ளு தண்ணியிலேயே ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இந்த வடிகட்டினோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன். அதுதான் உங்களுக்கு சூப் கிடைக்கும். இதை நான் எப்படி பிளேட்டிங் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். பவுலில் சேர்த்துட்டு அவங்கவுங்களுக்கு எவ்வளோ பெப்பர் காரம் தேவையோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டுக்கலாம், ரஸ்க் போட்டுக்கலாம், அதெல்லாம் உங்களோட சாய்ஸ். நான் எதுவுமே போல் வெறும் பெப்பர் மட்டும் போட்டு கொடுக்குறேன். கொள்ளு சூப் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் ஷார்ட்ஸ் போட்டுங்க, அதையும் பாருங்கள்.